பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களா இருக்கட்டும், கர்த்தருக்கு எப்படி பயந்து நடந்தாங்கன்னு வேதவசனம் சொல்லுகிறது. தானியல்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தன்னுடைய ஒரு போஜனத்தினால் கூட தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்தாருன்னு சொல்லி, போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்த அந்த பரிசுத்தவான் காரியத்தை பாக்குறோம். யோசேப்பை எடுத்து பாருங்களேன். பாவம் தேடி வரும் பொழுது அந்த பாவத்தை அவர் உதறி தள்ளி விட்டு என்ன செஞ்சிட்டாரு, ஓடிட்டாருன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இப்படி அநேக பரிசுத்தவான்கள் பாவத்துக்கு விலகி ஓடினாங்கன்னு இருக்குது. ஆனா இப்பவும் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அநேக மிஷினரிகள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னை ஒடுக்கி வருத்தி ஒருவேளை சாப்பாடு இல்லாம, நான் கேள்விப்பட்டிருக்கேங்க, எங்களுக்கு சாப்பாடு கூட ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறது கூட அவ்வளவு கஷ்டமா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதை நான் கேட்டிருக்கிறேன். அந்த ஒருவேளை சாப்பாடு இல்லாம யார போல, பவுல போல, பவுல் ஊழியக்காரரை போல ஊழியம் பண்றாங்க. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள்லாம்